சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு. மாஜி வீட்டில் சிக்கிய ஆவணங்கள். கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டதாக சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் கடந்த மாதம் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த மோசடி தொடர்பாக நிலத்தின் உரிமையாளர் ஷோபாவின் தந்தை பிரகாஷும் கரூர் போலீசில் புகார் அளித்தார். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது தம்பி சேகர், பிரவீன் உள்பட 13 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்குகளை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்ட விஜயபாஸ்கரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இச்சூழலில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் சிபிசிஐடி போலீசார் 5ஆம் தேதி சோதனை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக இன்றும் 12 இடங்களில் சோதனை நடந்தது. கரூரில் பெரியாண்டாங்கோவில் பகுதியில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு, தம்பி சேகர் வீடு, அவர்களது நெசவு தறி கூடம், பெட்ரோல் பங்க், விஜயபாஸ்கரின் முன்னாள் நேர்முக உதவியாளர் கார்த்திக் வீடு, உறவினர் ராஜேந்திரன் வீடு மற்றும் டிரஸ்ட் அலுவலகம் உள்ளிட்ட 12 இடங்களில் சோதனை நடந்தது. விஜயபாஸ்கரின் மனைவி விஜயலட்சுமியிடமும் விசாரணை நடந்தது. சென்னை வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. சோதனை முடிவில் டிரஸ்ட் அலுவலகம், நூல் குடோன் உள்ளிட்ட இடங்களில் இருந்து சில முக்கிய ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றி சென்றுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம், ஹைகோர்ட் மாற்றிடம் பரிந்துரை. பொத்தூரில் ஏற்பாடு. சென்னையில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலக வளாகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க கோரி அவரது மனைவி பொற்கொடி சென்னை ஹைகோர்ட்டில் மனு செய்திருந்தார். மனுவை இன்று விசாரித்த நீதிபதி பவானி சுப்பராயன், கட்சி அலுவலகம் நெரிசல் மிகுந்த இடத்தில் இருப்பதால் அங்கு அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியாது என்றார். சென்னை மாநகராட்சி பரிந்துரைத்த 3 இடங்களில் உடலை அடக்கம் செய்யலாம், பின் வேறு இடத்தில் மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம் என நீதிபதி யோசனை தெரிவித்தார். அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வக்கீல் ரவீந்திரன், அரசு 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயாராக உள்ளது. அதே சமயம் திருவள்ளூரில் ஆம்ஸ்ட்ராங் உறவினர் ஒருவர் 1 ஏக்கர் நிலம் தர தயாராக இருக்கிறார், அங்கு மணிமண்டபமும் கட்டிக்கொள்ளலாம் என தெரிவித்தார். பொற்கொடியின் வக்கீல் சங்கர சுப்பு, பெரம்பூரில் உறவினருக்கு சொந்தமான 7500 சதுரடி நிலம் உள்ளது, அங்கு ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றார். ஆனால் அது குடியிருப்பு பகுதி என்பதால் உடல் அடக்கம் செய்ய முடியாது, ஆட்சேபனை வரலாம் என நீதிபதி பவானி மறுத்தார். நாளை பள்ளிகள் திறக்கப்படும் என்பதால் இன்றே ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய வேண்டும். எனவே திருவள்ளூரில் செங்குன்றம் அருகே பொத்தூரில் உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம். பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் அரசு அனுமதி பெற்று நினைவிடம் அமைத்துக் கொள்ளலாம். கண்ணியமான முறையில் ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் செய்ய வேண்டும். போலீசார் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதிபதி பவானி சுப்பராயன் உத்தரவிட்டார். ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியும் நீதிபதி சொன்னதை ஏற்றுக்கொண்டார். திருவள்ளூர் பொத்தூர் கிராமத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் செய்வதற்கான பணிகள் நடக்கிறது. ரஷ்யா ஆஸ்திரியா செல்கிறார் மோடி. ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பின் பேரில் நாளை பிரதமர் மோடி மாஸ்கோ செல்கிறார். இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இரு நாட்டு உறவுகள், சர்வதேச மற்றும் பிராந்திய உறவுகள் குறித்து மோடி, புட்டின் இருவரும் ஆலோசனை நடத்துகின்றனர். பின் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி உரையாற்ற உள்ளார். ஜூலை 9ஆம் தேதி அங்கிருந்து ஆஸ்திரியா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அலெக்சாண்டர் வென்டர் பெல்லனை சந்திக்கிறார். 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரியா செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி. ஜூலை 10ஆம் தேதி அவர் இந்தியா திரும்புகிறார். மோடியின் ரஷ்ய வருகை இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என ரஷ்ய செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். அண்ணாமலையை நீக்கினாலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. அண்ணாமலை தலைமை பதவிக்கு பொருத்தமற்றவர் என எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் ரோகம் அழைச்சிட்டு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? வேறு அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா வருது. எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் பொறிச்சிருக்கிறோம். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக்கொள்வோம்? பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குதே, எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும்? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான், யாருக்கு அடிமை கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அப்புறம் தான் பொதுச் செயலாளர். படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்பட என்று நன்கு உணர்ந்து அணுவு நீதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். அணுவுமே இல்லாத ஒரு மனிதர். ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க, நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதிமுக அப்படி இல்லை. எலெக்டட் நான் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. கண்ணாடியில் பாருன்னா, நீ போய் கண்ணாடியில் பாரு, உன்னுடைய நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். சார், இதுதான் அதிமுக பாஜக விட்டு வெளியே வர காரணமா இருந்தது அப்படின்லாம் கிடையாது. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. 1 2 இல்லை, ஒன்று தான் சொல்றேன். ஒருவேளை அண்ணாமலை நீக்கிட்டா நீங்க மறுபடியும் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சில முடிவுகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் வெளியே சொல்லலாம். தெலங்கானா, ஆந்திரா எனது இரு கண்கள். தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் மத்தியில் சந்திரபாபு நாயுடு உரையாற்றினார். தெலங்கானாவில் நமக்கு ஏராளமான தொண்டர்கள் இருந்தாலும் தேர்தலில் நாம் போட்டியிடவில்லை. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கிறார். நமது லட்சியமும் அதுதான். தெலங்கானாவில் காங்கிரசும் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் உள்ளது. இருவரின் சித்தாந்தங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் தெலுங்கு மக்களின் நலன் என்று வரும்போது நாம் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். தெலங்கானா, ஆந்திரா இரண்டும் என் இரு கண்கள். இரு மாநிலங்களிலும் தெலுங்கு தேசம் கட்சி செழிக்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு பேசினார். மாயாவதியை பார்த்ததும் துக்கம், கதறி எழுத ஆம்ஸ்ட்ராங் மனைவி. பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கும்பலால் சென்னையில் கொலை செய்யப்பட்டார். அவருக்கு அஞ்சலி செலுத்த பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி சென்னை வந்தார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை சந்தித்தார். மாயாவதியை பார்த்ததும் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி கையெடுத்து கும்பிட்டபடி அவரது பாதம் பணிந்து வெடித்து அழுதார். பொற்கொடியின் தலையை வாஞ்சையோடு வருடிய மாயாவதி தோளில் தட்டி கொடுத்து அவருக்கு ஆறுதல் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மாயாவதி அஞ்சலி செலுத்தினார். பின் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். ஆம்ஸ்ட்ராங் கொலையை தமிழக அரசு தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தலித்துகளின் வாழ்க்கை ஆபத்தான நிலையில் இருப்பதை இது காட்டுகிறது. இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதையே இது காட்டுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாயாவதி கூறினார். तो उनसे ये कहना है, यहाँ के मुख्यमंत्री से खास तौर से, कि उनको लॉ एंड ऑर्डर पर ध्यान देना चाहिए और जो वीकर सेक्शन के लोग हैं, दलित वर्ग के लोग हैं, उनके सुरक्षा का ध्यान रखना बहुत जरूरी है। और जिस तरीके से शाम के वक्त आकर इनकी हत्या की गई, तो मुझे तो ऐसा लगता है कि ये अब तक यदि सरकार गंभीर होती तो जो असली अपराधी अब तक पकड़े जाते, लेकिन असली अपराधी अभी तक नहीं पकड़े हैं। इसलिए हम स्टेट गवर्नमेंट से ये चाहेंगे कि आप हमारे जो स्टेट के प्रेसिडेंट रहे हैं वो नहीं हमारे बीच में रहे,
तो आप न्याय नहीं देना चाहते हैं तो हम चाहेंगे कि ये मामला CBI को रेफर किया जाए. தியேட்டர் கேண்டீனில் கெட்டுப்போன உணவு பண்டங்கள் விற்பனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் புது பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள சினிமா தியேட்டரில் சிப்ஸ் சாப்பிட்ட சிலருக்கு உடல் ஒவ்வாமை ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டோர் ஆத்தூர் நகராட்சி கமிஷனர் சையது முஸ்தபா கமாலிடம் புகார் கூறினர். இதையடுத்து கமிஷனர் உத்தரவுப்படி நகராட்சி துப்புரவு அலுவலர் பழனிசாமி தலைமையில் பணியாளர்கள் ஆய்வு செய்தனர். தியேட்டர் கேண்டீனில் தரமற்ற தின்பண்டங்கள் விற்கப்பட்டது உறுதியானது. இதையடுத்து கேண்டீனுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அதேபோல் காமராஜர் சாலை கேசவல தெருவில் மற்றொரு தியேட்டரின் கேண்டீனில் காலாவதி உணவுப் பொருட்கள் இருந்ததால் அவற்றை பறிமுதல் செய்தனர். அந்த கேண்டீன் உரிமையாளருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த தியேட்டர்களுக்கு தின்பண்டங்கள் சப்ளை செய்த ஆத்தூர் காதர்பேட்டையைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.